കഠോപനിഷത്തിലെ 1ാவது അധ്യായത്തിലെ 2ാவது വല്ലിയിലെ 14ാவது മന്ത്രം பார்க்கிறோம். അന്യത്ര ധർമാത് അന്യത്ര അധർമാത് അന്യത്ര അസ്മാത് കൃതാകൃതാത് അന്യത്ര ഭൂതാത് ച ഭവ്യാത് ച യത് തത് പശ്യസി തദ്വത. ധർമാത് അന്യത്ര, ധർമ്മത്തിലേന്ത് അന്യമായിട്ടും, അധർമാത് അന്യത്ര, അധർമ്മത്തിലേന്ത് അന്യമായിട്ടും, അസ്മാത് കൃതാകൃതാത് അന്യത്ര, കാര്യകാരണങ്ങളിലേന്ത് വേറെ ആയിട്ടും, ഭൂതാച്ച ഉണ്ടാകൃതിലേന്തും, ഭവ്യാച്ച ഫ്യൂച്ചറിൽ ഉണ്ടാക പോറതിലേന്തും, അന്യത്ര അന്യമായിട്ടും, യത് പശ്യസി ഏതയാക്കുമോ പാക്കറോം, തത് അത പദ ചൊല്ലിത്താരുങ്കോ. யமதேவனோடு வாக்குகளிலேந்து ஆத்மதத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆசை நச்சிகேதஸுக்கு உயர்ந்து வந்ததால பொறுமையில்லாதவனாயிட்டு நச்சிகேதஸ் கேட்க வாக்கம் செய்றார். தர்ம அதர்மங்களால சுகதுக்க புண்ணிய பாபங்களாயிருக்கிற துவைதங்கள் எல்லாம் கிரகிக்கிறோம். அதே மாதிரி காரியகாரணங்கள் உண்டாகிறது. இப்ப இருக்கிற காலம், இனி வரப்போற காலம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். குணதோஷங்களுக்கும் காரியகாரணங்களுக்கும் காலதேசங்களுக்கும் அதீதமாயிட்டு இருக்கிற அந்த பிரம்மம், அந்த பரபிரம்ம தத்துவத்தையாக்கும் நச்சிகேதஸிங்க யமதேவன் கிட்ட கேட்கறது. இந்த உலகத்துல வித்யா மாயையும் அவித்யா மாயையும் உண்டு, ஞானவும் பக்தியும் உண்டு, சத்தும் அசத்தும் இருக்கு, நல்லதும் கெட்டதும் இருக்கு. நன்மையும் தின்மையும் புண்ணியவும் பாபமும் இதெல்லாம் ஜீவனை சம்பந்திச்சு மட்டும்தானே இருக்கு.
പരബ്രഹ്മത്തെ സംബന്ധിച്ച് ഇതൊന്നും ഇല്ലയേ. സത്തും അസത്തും ഇതെല്ലാം ജീവനുக்கு மட்டும்தானே உள்ளது. இதனாலே ஒன்றும் பிரம்மத்துக்கு ஒன்றும் இல்லையே. பிரம்மம் அப்படிங்கிறது வித்யைக்கும் அவித்யைக்கும் அப்பாற்பட்டதாக்குமே, மாயைக்கு அப்பாற்பட்டதாக்குமே. அப்படி இருக்கிற அந்த ஆத்ம தத்துவத்தை உபதேசிச்சு தாருங்கோ அப்படின்னாக்கும் யமதேவன் கிட்ட நச்சிகேதஸ் கேட்கறது. தர்மாது அந்யத்ரா, தர்மத்திலேந்து அந்நியமான இடத்துல, அதர்மாத அந்யத்ரா, அதர்மத்திலேந்து அந்நியமான இடத்துல, கிருதாத அந்யத்ரா, செஞ்சதிலேந்தும் அந்நியமான விஷயத்துல, அகிருதாத அந்யத்ரா, செய்யாத்ததிலேந்தும் அந்நியமான விஷயத்துல, பூதாத் ச, முடிஞ்சு போனதிலேந்தும் அந்நியமான விஷயத்துல, பவ்யாது ச, இனி வரப்போறதிலேந்தும் அந்நியமான விஷயத்துல எது ஏதாக்குமோ தது அத பஷ்யசி, அதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு யமதேவா எனக்கு தெரியும். ததுவதா, அதை எனக்கு சொல்லித்தாருங்க. பூதபவ்யங்கள் எல்லாம் உனக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். பகவத் தத்துவம் உனக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால யமதேவா அந்த பகவத் தத்துவத்தை எனக்கு சொல்லித்தாருங்கோ. எனக்கு வேற ஒன்னும் கேட்க வேண்டாம். 3 காலத்தாலையும் அட்டாக் ஆகாத்த சத் என்னவாக்கும்? ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைச்சே தீரணும். எனக்கு பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதாக்கும் என்னோட ஆசை. அதுக்கு பதிலாயிட்டு அதை தரேன் இதை தரேன்னு என்ன ஆசை காட்டிட்டும் ஒரு കാര്യവും இல்லை. ഒരു ചിന്ന കൃഷ്ണ ഡോളർ പോരും அப்படின்னாக்கும் നമുക്ക് ചിലപ്പോൾ ആശയിരിക്കും. ഭഗവാനോട് ഒരു ചിന്ന ആലലകൃഷ്ണനോട് ഒരു ഡോളർ പോരും, അതിൽ ரொம்ப ഒരു ആശയിരിക്കും. அதுக்கு பதிலாயிட்டு ஒரு 5 பவனை தூக்கி நமக்கு ஆராது தந்தாலும் அந்த சின்ன ஒரு டாலரோடு ஆசையை நம்ம மனசை விட்டு போகாது. அப்ப என்னவாக்குமோ ஆகிரகிச்சது அது கிடைச்சாதான் அதுக்கு ஒரு திருப்தி உண்டாகும். அதனால எனக்கு அவசியம் அந்த பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதாக்கும். தர்மத்திலேந்தும் அதர்மத்திலேந்தும் ഭൂതഭവ്യത്തിലേന്തും കൃതാകൃതങ്ങളിലേന്തുമെല്ലാം അപ്പാർപ്പെട്ട அந்த பரபிரம்ம தத்துவத்தை எனக்கு சொல்லித்தരണமே யமதேவா. நீங்கள் எங்கிட்ட ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கீள் அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட சொன்ன அப்படியாக்குமானா? அதர்மம் இல்லாததும் காரியகாரண விஷயமாயிருக்கிற பிரகிருதியிலிருந்து வேறிட்டதுமான பூதகாலம் வர்த்தமான காலம் பாவி காலம் இதெல்லாத்திலேந்தும் வித்தியஸ்தமாயிருக்கிற விஷயங்களை தெரிஞ்சிருக்கிற நீங்கள், அந்த பரமாத்ம தத்துவத்தை தெரிஞ்சிருக்கிற நீங்கள் அந்த பரமாத்ம தத்துவத்தை எனக்கு உபதேசிச்சு தரணுமே, இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நச்சிகேதஸ் யமதேவன் கிட்ட சொல்றதையாக்கும் பார்க்கிறோம். கடோபனிஷத்துல 1வது அத்தியாயம் 1வது அத்தியாயத்துல 2வது வள்ளி 2வது வள்ளியில 15வது மந்திரம் அதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மந்திரம் முதல் காக்கும் யமதேவன் ஆத்மஞான உபதேசம் நச்சிகேதஸுக்கு
உபதேசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். ஆத்ம ஞானத்தை உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். சர்வே வேதாக யத்பதம் ஆமனந்தி தபாம்சி சர்வாணி ச யத்வதந்தி யத் இச்சந்தஹ பிரம்மச்சர்யம் சரந்தி தது தே பதம் சங்கிரஹேண ப்ரவீமி ஓம் இதி ஏதத். சர்வே வேதாக எல்லா வேதங்களும் யத்பதம் ஆமனந்தி ஏது பதத்தை ஏது ஸ்தானத்தையாக்குமோ எடுத்து சொல்லுறது. சர்வாணி எல்லா தபாம்சிஜ தபசுகளும் எது வதந்தி எதையாக்குமோ லட்சியமாக்கிண்டு சொல்லுறது. எது இச்சந்தஹா ஏதை ஆഗ്രഹിக்கிறதாயிட்டு എന്നത്തെ ആഗ്രഹിக்கிறവാളായിട്ട് ബ്രഹ്മചര്യം ചരന്തി ബ്രഹ്മചര്യത്തെ അനുഷ്ഠിக்கிறாளோ തത് പദം அந்த பதம் தே உனக்கு நச்சிகேதஸே உனக்கு யமதேவனாயிருக்கிற நான் சங்கிரஹேண ரொம்ப ஷார்ட்டாயிட்டு ப்ரவீமி சொல்லித்தரேன். ஏதது நான் சொல்லித்தர விஷயம் ஓம் இதி ஓம் அப்படிங்கிறது ஆக்கும். இங்க வேதங்கள் அப்படின்னு சொல்றது கர்மகாண்டத்தையும் உபனிஷத்துகளையும் ஆக்கும். കർമ്മകാണ്ഡം വഴി ചിത്തശുദ്ധി വരുത്തി ഉപനിഷത്ത് മോക്ഷപ്രാപ്തിക്ക് നമ്മളെ കൊണ്ടു ചെല്ലരുത്. அந்த மோட்சப்பிராப்தியை ஆக்கும் ஓம் அப்படிங்கிற பிரணவத்தால இங்கே சொல்லப்படுறது. ஓம் அப்படிங்கிறது பிரம்மத்தோடு சிம்போலாக்கும். எல்லா உபனிஷத்துகளும் ஓங்காரத்தோடு மகாத்மியத்தை எடுத்து சொல்லுறது. மாண்டூக்கிய உபனிஷத்து ஃபுல்லா ஓங்காரத்தை தான் வர்ணிச்சிருக்கு. அதே மாதிரி பகவத்கீதையில 8வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகமும் இதைத்தான் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. வேதஜ்ஞர்கள் எதையாக்குமோ நாசமில்லாதது அப்படின்னு சொல்லதா, ஆக்ரகங்கள் இல்லாத எதிலியாக்குமோ முமுட்சுக்கள் பிரவேசிக்கிறா, எதை ஆഗ്രഹിக்கிறவாளாயிட்டாக்குமோ பிரம்மச்சரியம் பாலிக்கிறா. அந்த பதத்தை ஷார்ட்டாயிட்டு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னாக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னது. அதே மாதிரி ஆக்கும் இங்க யமதேவன் நச்சிகேதஸு கிட்ட சொல்றார், நீ கேட்ட விஷயத்தை நான் ரொம்ப ஷார்ட்டாயிட்டு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை ஆக்கும் இங்க எடுத்து சொன்னதை நம்ம பார்க்கிறோம்.
സർവേ വേദാഹ യത് പദം ആമനന്തി. എല്ലാ വേദങ്ങളും, ഋഗ്വേദം, யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம், இப்படி இருக்கிற எல்லா வேதங்களிலையும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத்து இப்படின்னு அப்படி இருக்கிற அந்த பிரான்ச்சஸ்ல ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், அர்த்தசாஸ்திரம் இப்படி இருக்கிற உபவேதங்களில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற அதே மாதிரி அனுபந்திதமாயிட்டு இருக்கிற சிக்ஷா, வியாகரணம், கல்பம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம் இதிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற, அதாவது எல்லா அங்கங்களோடு கூடிட்டும் இருக்கிற வேதங்கள். எல்லா வேதங்களும் யத் பதம், ஏதொரு பதத்தை ஆமனந்தி எக்ஸ்பிளைன் பண்றதோ, மோட்சத்துக்கு போற அந்த பதத்தை வர்ணிக்கிறதோ. வேதங்கள் அப்படிங்கிறது அனந்தமாக்கும், எண்ணி திட்டப்படுத்த முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம். அதிலெல்லாம் வர்ணிக்கிறது என்னதாக்குமோ, தபாம்சி சர்வாணி ஜெயத் பதந்தி, எல்லா தபசுகளும் மோட்சத்துக்கு போற அந்த பதத்தை லட்சியமாக்கிட்டாக்குமே இருக்கு. വർണ്ണാശ്രമങ്ങൾ അനുഷ്ഠിക്കുന്നതും ഇന്ദ്രിയങ്ങളെ അടക്കി മനസ്സെ കൺട്രോൾ ചെയ്യறதுം തപസാക്കും. മനസാ വാചാ കർമ്മണ സൽപ്രവൃത്തി ചെയ്യறதுக்கு முயற்சி பண்றதும் தபசாக்கும். இந்த தபசெல்லாம் பிரம்மத்தை லட்சியமாக்கியாக்கும் சொல்லப்படுறது. எது இச்சந்தஹ, ஏதொன்ன ஆகிரகிச்சிட்டாக்கும் பிரம்மச்சரியம் சரந்தி, பிரம்மச்சரியத்துக்கு பிரம்மச்சரியனாயிட்டு ஜீவிக்கிறது, பிரம்மச்சாரியாயிட்டு ஜீவிக்கிறது, அதாவது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிட்டு வாழறதாக்கும் பிரம்மச்சரியம். குரு உபதேசத்தாலையும் சாஸ்திரத்தாலையும் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வாழற வாழ்க்கை அதாக்கும் பிரம்மச்சரியம். அப்படி பிரம்மச்சரியம் அனுஷ்டிச்சுட்டு வாழ்றாளே, அது அவளெல்லாம் இந்த மோட்சபதத்தை அக்கம் லட்சியம் வச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கிற தத் பதம், அந்த பதத்தை தே உனக்கு சங்கிரஹேனா ரொம்ப ஷார்ட் ஆயிட்டு பிரவீமி சொல்லித்தரேன். ஓம் இது ஏதது, ஓம் அப்படிங்கிறதாக்கும் அது மங்கள வாக்காக்கும், பிரணவ மந்திரமாக்கும் ஓம். ஓங்காரத்தோட இம்பார்ட்டன்ஸ இங்க எடுத்து சொல்றார் யமதேவன். பிரம்ம சப்தமாக்கும் ஓங்காரம் அப்படிங்கிறது. உச்சாரண சாஸ்திரத்துல சப்தத்தோட ஸ்தானங்களை எடுத்து சொல்லப்படுறது. கண்டம் முதலுக்கு உதடுகள் வரைக்கும், மூக்கும் இன்க்ளூட் ஆக்கும். அதுல வேற எங்கேயும் நம்மளால உச்சரிக்கிறதுக்கு சாதிக்காது. ஆ, உ, மு இதெல்லாம் சேர்ந்ததாக்கும் ஓங்காரம். அகாரம் அப்படிங்கிறது கண்டத்திலேருந்து வருது, உ அப்படிங்கிறது உதடிலேருந்து வருது, மு அப்படிங்கிறது உதடும் மூக்கும் சேர்ந்து வர சப்தமாக்கும். இப்படி மூணு சேர்ந்தாக்கும் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் உண்டாகிறது. மூணு விதமான அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்டதாக்கும் துரியாவஸ்தை. ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தி அவஸ்தைகளுக்கு அப்பாற்பட்டதாக்கும்
துரியம். துரியத்தை அவஸ்தைன்னு சொல்ல முடியாது, அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்டதாக்கும் துரியம். പരമാത്മാ ജീവാത്മാവായിട്ട് പ്രപഞ്ചത്തെ பிரகாசிப்பிக்கிறது. பூர்ண அவஸ்தையில இருக்கிற பரபிரம்மம் தான் துரிய அவஸ்தையில உள்ளது. ஓங்காரத்துல எல்லாம் இன்க்ளூடு.